சென்சார் எப்பயுமே டைரக்டா டச் பண்ணக்கூடாது, கிளாத்தையும் டைரக்டா அதுல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா ப்ளோவர் இருக்கும், கேமராவை அப்படி தலைகீழா திருப்பி பிடிச்சிட்டு புஷ் புஷ் புஷ்க்குன்னு ஏர் அடிச்சு விட்டு அதை கிளீன் பண்ணி தலைகீழா வச்சுட்டு ஏர் அடிச்சு கிளீன் பண்ணும்போது அந்த டஸ்ட் எல்லாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்சார்ல இருக்க டஸ்ட் எல்லாம் கீழே கொட்டிடும். சோ அந்த மெத்தட யூஸ் பண்ணி பாருங்க. சென்சார் எப்பயுமே கிளீனா வச்சுக்கணும். நிறைய இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் கேமராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்சார் கிளீனிங் சொல்லி உள்ள ஒரு ஆப்ஷனே கொடுத்திருக்காங்க செட்டிங்ல. அது கேமரா ஆன் பண்ணும் போதும் கேமரா ஆஃப் பண்ணும் போதும் இல்ல எப்ப வேணாலும் ஒன்னு ஆன் பண்ணையில வச்சுக்கலாம், இல்ல ஆஃப் பண்ணையில வச்சுக்கலாம், இல்ல 2 நேரமா வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி உள்ளேயே ஒரு செட்டிங் கொடுத்திருக்காங்க. சென்சார் கிளீனிங்கிற செட்டிங்கை வந்து எப்பயுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆன் பண்ணும் போது இல்லனா கூட ஆஃப் பண்ணும் போது வந்து ஆன்ல இருக்கட்டும். ஏன்னா ஆன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமக்கு இன்ஸ்டன்டா ஒரு போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு அந்த மூமெண்ட் அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஆன் பண்ணும்போது சென்சார் கிளீனிங் வந்துட்டு ஆன்ல இல்லனா கூட பரவாயில்ல. ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பா சென்சார் கிளீன் ஆயிட்டு கேமரா வந்து ஆஃப் ஆகுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பெட்டரா இருக்கும். அந்த செட்டிங் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க.